டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பிஸ்னஸ் ஓனர்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஒரு மாற்றத்தை உருவாக்கும். காரணம் என்ன அப்படின்னா, ஸ்மார்ட்டாக நம்மளோட பிஸ்னஸை B2B கஸ்டமருக்கு எப்படி ரீச் பண்ணுறது அப்படிங்கிறத அழகாக உங்களுக்கு நான் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறது அப்படின்னா என்ன அப்படின்னா, சிம்பிள். ஒருத்தருக்கு தேவைங்கும் போது தேடுவாங்க, அது எப்படி தேடுறாங்க, தேடும்போது என்னோட பிஸ்னஸ் எப்படி அங்கே போய் நிற்கணும் அப்படிங்கிறத நான் இன்னைக்கு காட்ட போகிறேன். ஸோ இவங்க வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் மேனுஃபேக்சர், டவல் மேனுஃபேக்சர், சரிங்களா? இதில் B2C நான் ஃபோக்கஸ் பண்ணலை, B2B தான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். B2C அப்படின்னா கஸ்டமர், B2B என்ன ஹோல்சேல், அதாவது டைரக்டா டிஸ்ட்ரிபியூட்டர், டீலர், அந்த மாதிரி, அதாவது பல்கா வாங்குறவங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எப்படி தேடுவாங்க அப்படிங்கிற மைண்ட் செட் நம்மளுக்கு வேணும். எப்படி தேடுவாங்க அப்படின்னா, டவல் மேனுஃபேக்சரிங் கம்பெனி அப்படின்னு 542 இம்ப்ரெஷன் அதாவது தேடி இருக்காங்க. அதுல 11 பேர் கிளிக் பண்ணி வந்திருக்காங்க. எனக்கான செலவு இது. ஸோ இந்த மாதிரி தெரியுதுங்களா, எவ்வளோ கீவேர்ட்ஸ் நம்ம செட் பண்ணியிருக்கோம்னு பாருங்க. ஸோ இதுலேயே முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த டபுள் கொட்டேஷன் இருக்கு பாத்தீங்களா, டவல் மேனுஃபேக்சர்ஸ் இன் ஈரோடுன்னு போடலாம், தமிழ்நாடுன்னு போடலாம், கேரளான்னு போடலாம். இந்த 2 வார்த்தைகள் வந்தா நம்மளோட ஆட் ரன் ஆகுற மாதிரி இருக்கிறது தான் இந்த பாஷ் மேட்ச். எக்ஸாக்ட் மேட்ச் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த வேர்டு இருந்தா மட்டும்தான் இங்க ஒர்க் ஆகும். பெஸ்ட் டவல் மேனுஃபேக்சர்ஸ் இன் இந்தியா. ஸோ தெரியுதுங்களா, 8 பேர் தேடி இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து ரொம்ப மினிமம் பட்ஜெட்ல செலவு பண்ணது, சரிங்களா? ஒரு நாளைக்கு எவ்வளோன்னு நினைக்கிறீங்க? வெறும் 100 ரூபா தான் செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ 100 ரூபா செலவு பண்ணதுக்கு வந்த ரிசல்ட்டே இவ்வளவு. ஸோ 100 ரூபா வச்சு என்ன பண்றது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஒரு நாளைக்கு 100 ரூபா செலவு பண்ணி இத்தனை பேர், அதாவது ஒரு மாசத்துக்கான டேட்டா எடுத்திருக்கேன். ஸோ 3000 ரூபா செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதோட ரிசல்ட் இங்க பாருங்க. இது ஆக்சுவலா 3000 கூட செலவு பண்ணா, நாங்க கூகுளுக்கு 3000 கொடுத்தாங்க. பட் நாங்க வந்து வேற வேற யூடியூப் இந்த மாதிரி பண்ணதுல இது எனக்கு தெரிஞ்சு 1000 ரூபா கூட செலவாயிருக்காது, சரிங்களா? இப்பவே நான் கனெக்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஸோ ஒரு 100, இது ஒரு 300, 400, பக்கத்துல ஒரு 500, 600 ரூபா ரேஞ்சு தான் செலவாயிருக்கு. அதிகபட்சம் 600 ரூபா தான் செலவாயிருக்கு, சரிங்களா? 600 ரூபாங்கிறது வந்து நம்மளோட ஒரு ஹோட்டலுக்கு போனா கூட 1000 ரூபா செலவு பண்ணிடுறோம். பிசினஸ் ஓனர் நான் சொல்றேன். ஸோ பிசினஸ் ஓனர் ஹோட்டலுக்கு போனா 1000 ரூபா. அந்த 1000 ரூபால வந்து உங்களுக்கு லட்சக்கணக்கில் பிசினஸ் கொடுக்குற கஸ்டமரை உருவாக்க முடியும், சரிங்களா? ஸோ இதை தாண்டி எப்படி தேடி இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இங்க பாத்துக்கலாம். டவல் மேனுஃபேக்சர்ஸ் மட்டுமே கிட்டத்தட்ட 7 இம்ப்ரெஷன் நடந்திருக்கு. கரெக்டான கீவேர்டுக்கு 2 கிளிக்ஸ் நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லாமே எனக்கு வந்து கூகுள் சொல்லிடுவாங்க. அடுத்தது எந்தெந்த ஸ்டேட்ல எப்படி எல்லாம் தேடுறாங்க. நான் வந்து தமிழ்நாடு கொஞ்சம் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணதுனால தமிழ்நாட்டில் தான் எனக்கு வந்து இம்ப்ரெஷன் தேடுறது அதிகமாக இருக்கு. கிளிக்ஸ் எல்லாமே இந்த இடத்துல இருந்து அதிகமாக இருக்கும். ஸோ ஆக மொத்தம் எல்லா ஸ்டேட்டுக்கும் போகிற மாதிரி நம்ம பண்ணியாச்சு. ஸோ அந்த இடத்துல தேடுனா கண்டிப்பா நம்மளோடது கிடைக்கும். ஸோ எந்த டைம்ல தேடுறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே எனக்கு இந்த இடத்துல வந்துடும், தெரியுதுங்களா? ஸோ அதிகமா வந்து சாட்டர்டே, சரிங்களா? அதாவது வந்து வாரத்துல எந்தெந்த நாள் தேடுறாங்க அப்படிங்கிறது கூட இங்க எல்லாமே எனக்கு இங்க எந்த டைம்ல அப்படிங்கிறது கூட இங்க எனக்கு எக்ஸாக்டா ஷோ ஆயிரும். அதே மாதிரி எந்த ஏஜ், அதிகமா வந்து மேல் கேட்டகரிஸ் தான் தேடுறாங்க, தென் அதுக்கு ஃபீமேலும் தேடுறாங்க. ஸோ அவங்களோட ஏஜ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே வந்துடும். ஸோ இதை பேஸ் பண்ணி நான் கொண்டு போனேன்னா என் பிஸ்னஸை ஈஸியாக க்ரோ பண்ணலாம். யாரையும் டிபெண்ட் பண்ண வேண்டியதில்லை. உங்கள் பிராண்ட், உங்கள் பிஸ்னஸ், உங்கள் கஸ்டமர்ஸ், இப்படிங்கிற பாதையில நீங்கள் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிடலாம், சரிங்களா?